உங்களோட விரோதி, உங்களோட எதிரி கஷ்டப்படக்கோல நீங்க உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட எதிரி விரோதி கஷ்டப்படக்கோல உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஏனென்றா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செஞ்சு, அவருக்கு அல்லாஹ் சில நேரம் ஹிதாயத்தை கொடுத்து உங்களையே சோதிக்கணும். அதனால இந்த வார்த்தைகள் எதுவும் பாவிக்காம, அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன், முடிவுகள் அவன் கையில இருக்கி, நாங்க இந்த சந்தர்ப்பங்கள்ல விசேஷமாக நாங்க ஏனைய சகோதரர்களோட, இந்த மற்ற சகோதரர்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ளும், நல்ல பண்பாக நடந்து கொள்ளும். பொதுவான அமைப்பு உலகத்தில் என்ன இருக்கேண்டா, அவங்களை எதிர்க்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்தா இவங்க கொண்டாடுறது தானே வளமை. இவங்க கை தட்டுறதும், ரத்திஞ்சா போடுறதும், அல்லது கொண்டாடுறதும், சந்தோஷங்களை வெளிப்படுத்துறதும், அவங்கள வித்தியாசமா பார்க்கிறதும், அவங்கள கேவலமா பேசுறதும், இதுதான் உலக வளமை. எங்களுக்கு அப்படி அனுமதி இல்லை. நாங்க இந்த நேரங்கள்ல நாங்க அவங்களுக்காக துஆ செய்யணும், அவங்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யணும். அது மட்டுமல்ல, அவங்களோட நல்ல பண்பாக நடந்து கொள்ளணும். அவங்க என்ன குறைகளை, தவறுகளை யாருக்கு சொன்னாலும், யாருக்கு அவங்க ஏசினாலும் பேசினாலும், நாங்க அதுக்கும் சேர்ந்து, நாங்களும் சேர்ந்து கொண்டு அதை செய்யாம, அவங்களும் சேர்ந்து ஏசாம, நாங்க ஏதாவது நல்ல கருத்துக்களை முன்வைப்போம், நல்ல யோசனைகள் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு ஆறுதல்கள் சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பங்கள்ல இவங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். எல்லோரும் வானத்தை காட்டி சொல்றாங்க தெய்வ பலாகனை இன்னும் வாழ்றாங்க, மேல காட்டி சொல்றாங்க கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க, மேல காட்டி சொல்றாங்க காட் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க. நாங்களும் சொல்றோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நான் சொல்ல வேண்டிய கருத்து, எந்த வானத்தின் பக்கம் நீங்க எல்லாரும் கையை காட்டி சொல்றீங்களோ அவன் மட்டும் தான், அந்த ஒருவன் மட்டும் இருக்கிறான், அவனால தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. லேசி எல்லாரும் நம்புறாங்க, ஏதோ ஒரு கருத்து ஒன்று இருக்கு அவங்களுக்கு. மேல கையை காட்டுறாங்க, மேல ஒருத்தன் இருக்கிறான் என்றாங்க, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாங்க. இது லேசி. இதை வச்சு, இந்த துண்டை வச்சு எங்களுக்கு போவேன், எங்களுக்கு தீன சொல்ல இயலும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த இயலும். நல்ல சந்தர்ப்பங்கள் இது. பாவம் மேலான சகோதரர்களே, இந்த மற்ற மக்களை பார்த்து நாங்க கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. மாத்தமாக இவங்களோட நிலைமைகளை வச்சு கண்ணீர் வடிக்கணும். அல்லாஹ் பாவம், இந்த மக்கள் இங்கேயும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னால நிரந்தரமா கஷ்டப்பட போறாங்க. யாராலையும் உதவி செய்யாத நேரம் அது. நரகத்துல இது வேவ போறாங்க, கபருடைய நெருப்புல அவங்க வேவ போறாங்க, கஷ்டப்பட போறாங்க. எங்களோட ஒரு விரோதியா இருந்தாலும் ஒரு குழியில விழ போறான் என்று விளங்கினா, அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அப்படி ஒன்று இருக்கிறது தெரியாது, அவன் போறான் என்றா விரோதியா இருந்தாலும் அவனை நாங்க நிறுத்துவோம். அப்ப எங்கட துனியால ஒருவன் கஷ்டப்பட போல எங்களால தாங்க இயலாதேடா, அதுக்காக வேண்டிய எங்கட விரோதியா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யறோம் என்றா. எங்கட கண்ணுக்கு விளங்காத வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை, கண்ணுக்கு விளங்காத நெருப்பு கபருடைய நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. கலிமா இல்லாம மொத்த மௌத்தானா நிரந்தரமா நரகத்துக்கு போறான். அப்ப நாங்க எவ்வளவு கவலைப்படணும், இவங்களோட விஷயத்துல எவ்வளவு யோசிக்கணும், இவங்களோட ஹிதாயத்துக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்யணும்.